அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் இந்த 2 நாளில் அஷ்டமி நவமி இருக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழில்ஸ்தானத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக இருக்கும். வியாபாரங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல நாளாக, நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மற்றபடி 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வர்றதுனால இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொட்டது தொடங்கும், முயற்சிகள் வெற்றி அடையும், தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சி அது நல்லதொரு லாபங்கள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும், பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருக்கும். நல்ல நாளாக அமைகிறது. மற்றபடி 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 25 வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் பிரதோஷம், 25 26 மீன ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நல்ல செலவாக, தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா வீண் விரயம், வீண் செலவு அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் வரலாம். அதே நேரத்தில் முயற்சி செய்கிற போது முக்கியமான தேவையான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லை என்றால் அது வீண் அலைச்சலாக ஏமாற்றத்தை தரலாம். பிறகு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மேச ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் அமையும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதும் இறையருள் நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மேச ராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள், இந்த வாரத்தினுடைய ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக மேச ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். 21 22 திங்கள் செவ்வாயில் அஷ்டமி நவமி வருது. மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது இந்த நாட்களில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால இந்த நாட்களில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உழைப்பால் முன்னேறக்கூடிய நாளாக அமையும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே, 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். புதிய தொழில் அமைகிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைகிறது. இது போன்ற நல்ல விஷயங்கள் அமையும். நல்ல முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நல்லதொரு புத்திசாலித்தனம் மேலோங்கும். அறிவாற்றல் நல்ல முன்னேற்றகரமான
வெற்றிகளை அமைத்து கொள்ளக்கூடிய நாளாக அமையும். உங்களுடைய முயற்சி வெற்றியடையும். அது லாபமாக மாறும். உழைப்புக்கேற்ற ஊதியம், பதவி உயர்வு, பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் லாபகரமாக இருக்கும். பிறகு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், அமாவாசை நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். அது வீண் செலவாக ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. சிக்கனம் தேவை. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடித்திடுவர் வேணும். பொருள் சேதாரம், நேரங்கள் வீணாக்குதல், இது போன்ற விஷயங்கள் இல்லாமல், வீண் விரயங்கள், வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள், அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், இந்த 2 நாட்கள் அஷ்டமி நவமியும் வருது. செவ்வாய்க்கிழமை 8 மணி வரைக்கும். மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டமம் நல்லா இருக்குது. சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரலாம். அதை எதிர்கொள்வது நல்லது. பொறுமை முக்கியம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மனக்கவலைகளும் மனக்குழப்பங்களும் இல்லாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். மற்றபடி 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய சூழல் தேவை. விடாமுயற்சி தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதுக்காக மனக்கவலை கொள்ளாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக வருங்கிற அடிப்படையில் வரக்கூடிய வாய்ப்புகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைப்பை நம்பி அது நல்லதாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள், இந்த 2 நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அறிவாற்றல் சிறக்கும். புத்திசாலித்தனத்தை நீங்கள் முன்னெடுத்து பலவிதமான வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் சாதகமான பலனை கொடுக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக அமையும். பிறகு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், அமாவாசை நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அது 11ஆம் இடமாக இருக்கிறதுனால நல்லதொரு லாபமும் முன்னேற்றமும் அமையும். சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்லதொரு முன்னேற்றகரமான, பெருமைக்குரிய, லாபகரமான நாளாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும். இந்த 2 நாட்கள் அஷ்டமி நவமி வருது. மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றமும் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். எதை செய்தால் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே, 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே கவலைகள் வந்தாலும் மன உறுதியோடு வரக்கூடிய நிகழ்வுகளை சரி செய்து பொறுமையாக நிதானமாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். மற்றபடி உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அமையும். கடுமையாக உழைத்து வரக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால்
வெற்றிகரமாக அமையும். பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த 2 நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தவறி போனாலும் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். பொறுமை முக்கியம். இன்றைய முயற்சிகள் எல்லாம் நாளைக்கு அது வெற்றியாக மாறுங்கிற அடிப்படையில் விடாமுயற்சி தேவை. மற்றபடி 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மேச ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். புதிய தொழில் தொடங்குறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. இது பற்றிய தொழில் சிந்தனைகள் மேலோங்கும். அதனால் கொஞ்சம் கடுமையாக உழைத்து தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அடையக்கூடிய நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். இந்த 2 நாட்கள் அஷ்டமி நவமி வருது. மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணி போராடி பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்லதொரு தொழில் ஞானமோ நல்லதொரு முன்னேற்றமோ வெற்றி மேல் வெற்றியும் அடையக்கூடிய நாளாக அமைகிறது. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த 2 நாட்களில் மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். மன சோர்வுகள் உண்டாகும். மன கவலைகள் வந்தாலும் அதை அமைதியாக நிதானமாக பொறுமையாக கடந்து சென்றால் போதுமானது. எதிர்மறை எண்ணங்கள் மனதை குழப்பமடைய வைக்கலாம். நிதி பற்றாக்குறை வரலாம். அதையெல்லாம் சரி செய்து பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மேசராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனசோர்வு அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் உழைப்பை விடாமுயற்சியால் வெற்றி கொண்டு எதையும் எதிர்பார்க்காம கடுமையாக உழைத்தால் வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். ஆகவே இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மையுள்ள நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். இந்த 2 நாட்கள் அஷ்டமி நவமி வருது. மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வும் மன அழுத்தம் ஏற்படும். போர் அடித்த மாதிரி இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய கற்பனை பண்ணி தலைவலிக்கிற அளவுக்கு யோசித்து மனக்கவலைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து சந்தோஷமாக ஆர்வமாக அக்கறையாக அந்த நாட்களை மகிழ்ச்சியாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால இந்த நாட்களில் வெற்றி மேல் வெற்றிகள் உண்டாகும். வெற்றி வாய்ப்பு தானாக வந்து சேரும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அமையும். பலவிதமான எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம்.
26ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த 2 நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும், சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும், நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, வெற்றிகள் நிறைய வரக்கூடிய நாளாக இருக்கும். அறிவாற்றலாலும் புத்திசாலித்தனத்தாலும் நிறைய விஷயங்களை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மற்றபடி 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், அமாவாசை நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அந்த நாட்களில் சந்திராஷ்டமம் நாளாக வர்றதுனால கன்னி ராசிக்காரர்கள் அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது. மன உறுதியோடு மன கவலைகள் இல்லாமல் இறையருள் பெற்று அந்த நாட்களை நிதானமாக அமைதியாக பொறுமையாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த நாட்களில் நிறைய முன்னேற்றமும் நல்ல நாட்களாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். இந்த 2 நாட்கள் அஷ்டமி நவமி வருது. மகர ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வெற்றி பெற வேண்டும் என்கின்ற மன வேகம், உத்வேகம் இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது, பயணங்கள் மேற்கொள்ளும் போது தடைகள் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதை முன்கூட்டியே சரி செய்து கொள்வது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. மற்றபடி பொறுமையும் நிதானமாகவும் இருந்து அதிக உழைப்பை கொடுத்து தடைகளும் தாமதம் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து முன்னேற்ற பாதையில் செல்வது நல்லது. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே, 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. மன சோர்வு, மன அழுத்தங்கள் ஏற்படும், மன கவலைகள் வந்து போகும். இதனால் மன உறுதியோடு கவலை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த 2 நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பல விதமான எதிர்ப்புகளை சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. அறிவாற்றலும் புத்திசாலித்தனத்தாலையும் நிறைய வெற்றிகளை உருவாக்கக்கூடிய நாளாக அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், அமாவாசை நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. அது மேச ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய வெற்றிகள் உருவாகக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்கள், இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு 25, 26, 27 தேதிகளில் நிறைய மாற்றமும் முன்னேற்றமும் வரக்கூடிய நாட்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது இந்த 2 நாட்கள் அஷ்டமி நவமி வருது. விருச்சிக ராசிக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நிறைய முன்னேற்றம் ஏற்படும். கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். விடாமுயற்சியோடு பயணித்தால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைகிறது. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 23ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் ஏற்படும். அதை உடனடியாக சரி செய்து பின்னோக்கி போகாமல் விடாமுயற்சி செய்தால் எல்லா பிரச்சனைகளையும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது.
பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். 26ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாள், மன சோர்வுகள் உண்டாகும், மன கவலைகள் வந்து போகும், மன விரக்திகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரலாம். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து மன சோர்வு அடையாமல் அந்த நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் கொஞ்சம் அக்கறை எடுத்து ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. பொறுமை முக்கியம். பிறகு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மேச ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து போராடி பலவிதமான பிரச்சனைகள் எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருப்பார். இந்த 2 நாட்களும் அஷ்டமி நவமி வருது. மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. ஆகவே வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அதிகம் பாடுபட வேண்டியது இருக்கும். முன்கோபம் வராமல், டென்ஷன் ஆகாமல், அனைவரிடமும் அன்பாக அமைதியாக பொறுமையாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வீண் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அமையும். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த 2 நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சிறு சிறு தடைகள் ஏற்படும், தாமதம் ஏற்படும், இடையூறுகள் வரும். அதையெல்லாம் சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். அறிவாற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வரக்கூடிய நிகழ்வுகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம், இறையொருள் பெறலாம். மேச ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்களும் மன சோர்வும் மன கவலைகள் வந்து போகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து டென்ஷன் ஆகாமல் வரக்கூடிய நிகழ்வுகளை சிறு சிறு வாய்ப்புகளை உருவாக்கி அதில் அதிக கவனம் செலுத்தி ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக மனதுக்கு பிடித்த நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பொறுமையும் நிதானமும் தேவை. மனதில் உறுதி தேவை. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள், புதன் வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த 2 நாட்கள் அஷ்டமி நவமி வருது. மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு வரலாம். யாரிடமும் பேசும்போது முன்கோபப்படாமல் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக நிதானமாக பொறுமையாக அக்கறையாக நடந்து கொள்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கிறது. நல்ல அறிவாற்றலாலையும்
புத்திசாலித்தனத்தாலையும் நிறைய வெற்றிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மேச ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும், வெற்றிக்காக முன்னெடுக்க வேண்டிய நாளாக இருக்கும். அதில் சிறு சிறு இடையூறுகள் தடைகள் வரலாம், தாமதங்கள் ஏற்படலாம். அதிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் வெள்ளி சனி போன்ற நாட்களும் பயனுள்ள நாட்களாக முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும். இந்த 2 நாட்கள் அஷ்டமி நவமி வருது. மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே செலவுகள் தேவையில்லை பயனுள்ள செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற அடிப்படையில் ஒரு ஏமாற்றம் வரலாம். அதே நேரத்தில் முயற்சி செய்கிற போது பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. வீண் அலைச்சல் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆகவே ஞாபக மறதி வராமல், கால நேரங்களை விரயமாக்காமல், பொருள் சேதாரமாகாமல், நினைவாற்றலை அதிகப்படுத்தி முன்கூட்டியே அந்த காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் லாபகரமாக அமையக்கூடிய நாளாக நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி சனிக்கிழமை நாள். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக நிதானமாக இருப்பது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பொறுமை முக்கியம். அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவாற்றலாலும் புத்திசாலித்தனத்தாலும் வரக்கூடிய நிகழ்வுகளை, பிரச்சனைகளை சரி செய்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. மேச ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல நாள், நன்மை வந்து சேரும், மனதில் நினைத்த காரியங்கள், எண்ணங்கள், லட்சியங்கள்லாம் ஈடேறும், நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் நல்ல நாட்களாக, நன்மையுள்ள நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும். இந்த 2 நாட்கள் அஷ்டமி நவமி வருது. மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. நிறைய நல்லது நடக்கும், நன்மை நடக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அதில் லாபமும் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே, 23ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், வீண் அலைச்சல் ஏற்படும். நல்ல செலவாக தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. சிக்கனம் தேவை. வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல், பல இடங்களுக்கு ஆசையின் காரணமாக, முயற்சியின் காரணமாக அலையும் போது, முயற்சி செய்யும் போது பல இடங்கள் ஏமாற்றத்தை தரலாம், தாமதமாகலாம். அதனால் உழைப்புகள் வீணாகாமல், வீண் அலைச்சல் ஏற்படாமல் பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. பிறகு 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் பிரதோஷம், 26ஆம் தேதி சனிக்கிழமை. வெள்ளி சனி இந்த 2 நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், மனதில் நினைச்ச காரியங்கள் நடக்கும், நல்ல நாள், நன்மையுள்ள நாளாக அமைகிறது.
அதே நேரத்தில் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மேச ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்ப முன்னேற்றத்தில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். ஆலோசனை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதில் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் அமைதியாக, அன்பாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் வெள்ளி சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.